ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருவந்தாதி 53வது பாசுரம். இது ஒரு விசேஷமான அழகான பாசுரம் பாருங்க. ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி நின் புகழில் வைகும் தன் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீயவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான். அர்த்தமாக இருந்தவங்களுக்கு செங்கண்மால்னு கூப்பிடுறார் பெருமாள். பெருமாளுடைய கண் ஏன் சிவந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு விசேஷமாக அர்த்தம் எழுதியிருக்கார். செங்கண்மால் அடியார்கள் மீது வாத்சல்யத்தாலே சிவந்த திருக்கண்களை உடைய திருமாலே அப்படின்னு அர்த்தம் எழுதியிருக்காங்க. பெருமாள் வாத்சல்யத்தினாலே சிவந்த கண்கள். யான் உரைப்பது ஒன்றுண்டு, அடியேன் விண்ணப்பம் செய்வது ஒரு விஷயம் அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்க. செங்கண்மால் யான் உரைப்பது என்று ஒன்று உண்டு. அடியவர்க்கு இப்படி பார்க்கின்ற நீ அடியவர்களுக்கு, இப்படி பார்க்கின்றன இவ்வளோ வாத்சல்யத்தோடு இருக்கிற உன்னுடைய அடியவர்களுக்கு வைகுந்தம் என்று அருளும் வான். ஸ்ரீவைகுண்டம் சிறப்பித்து சொல்லி உதவுகின்ற அந்த பதமானது வேற ஒன்றும் இல்லை, நீ அவர்களுக்கு வைகுந்தம் தருவாய். அந்த சிறப்பு மிக்க அந்த வான் இருக்கே, நீயோ என்றால் அடியார்க்கு எத்தனை அருள் செய்தாலும் திருப்தி பெறாமல் என் செய்வன் என்றே இன்னமும் என்ன செய்யலாம் என்று இருத்தி இப்படி இந்த யோஜனையிலே இருப்ப. இன்னும் அடியவர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற யோஜனையிலேயே இருப்பாய் நீ. இப்போ உன் புகழில் உன் திருக்குணங்களிலே ஊன்றி இருக்க பெற்ற வைகும் சிந்தையிலும், இந்த உன்னுடைய புகழிலே ஊன்றியிருக்கிற சிந்தையை காட்டிலும் இனிதோ, அதை விட இனிதோ, அது ரொம்ப சிறந்ததோ நீ அருளும்பா. நீ அவர்களுக்கு அருள்கின்ற வைகுந்தம் என்கிற அந்த உயர்ந்த பதவி உன்னுடைய புகழிலே திளைத்திருக்கிற சிந்தையை காட்டிலும் இனிதாக இருக்கிறதோ அப்படின்னு பெருமாள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். இதுதான் இந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம். புரியுறதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை படிக்கலாம்ப்பா. படித்தாருன்னா புரிஞ்சிடும். ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இருத்தினி உன் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்று அருளும்பான். வான்னா உயர்ந்த இடம், பரமபதம் வைகுந்தம் உயர்ந்த இடம். அதை விட இந்த அவர்கள் சிந்தையை விட உன்னுடைய வைகுந்தம் சிறந்ததோ இனிமையானதோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் அர்த்தம் பார்த்துள்ளார். செங்கண்மால் யான் உரைப்பது ஒன்றுண்டு, பெருமானே நான் விண்ணப்பம் செய்வது ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாசுரம் அதில் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம். உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்து நீ, மேலும் என்ன அருளலாம் நம்முடைய அடியார்களுக்கு என்ற யோசனையிலே நீ இருக்கிறாய். அதான் அர்த்தம். உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி. ஸ்பெல்லிங் பாருங்க, இருத்தினி நின் புகழில் வைகும் தன் சிந்தையிலும். வைகும்னா அதில் ஆழ்ந்திருக்கிறேன். அவள் சிந்தையில் என்ன இருக்குது? உன்னுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து போய் இருக்கிற அந்த சிந்தையை விட இனிதோ, அதை விட சிறந்ததோ நீ அவர்களுக்கு நீ அடியார்களுக்கு வைகுந்தம் என்றருளும்பான். நீ அருளுகின்ற வைகுந்தம் என்ற அந்த சிறந்த பதவி
அவர்கள் இந்த மாதிரியாக உன் புகழில் திளைத்து போயிருக்கிற சிந்தையை காட்டிலும் இனியதோ சிறந்ததோ இதான் பாசனம். பாசனம் படிச்சு விடுறேன். ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி நின் புகழில் வைகும் தன் சிந்தையிலும் மற்ற இனிதோ மற்றவர்க்கு நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.